My dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது EE 3401 Transmission and Distribution for 4th semester Electrical and Electronics Engineering Anna University examination. இந்த எக்ஸாமினேஷன் வரக்கூடிய 18/7/2024 அன்னைக்கு காலையில் நடக்க இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோவில் யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ். இதில் உங்களுக்காக நான் 5 கொஸ்டின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டிட்டர்மைன் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் ஆஃப் ஏ 3-phase ஓவர்ஹெட் லைன் when the conductors are symmetrically அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் அண்ட் unsymmetrically spaced அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். பட் இட் கேன் பி ஆஸ்க்டு 2 கொஸ்டின்ஸாக கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அது சிமெட்ரிக்கலி அப்படிங்கிறது அந்த லைன்களுக்கு இடையே உள்ள ஸ்பேஸ் அது சிமெட்ரிக்கலாக இருந்தால் எப்படி வந்து கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் எப்படி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது 2 எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த 2 எக்ஸ்பிரஷனையும் வெவ்வேறு எக்ஸ்பிரஷன்ஸு அதை நல்லா படித்து வச்சிங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின். ரெண்டாவது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பவர் சிஸ்டம் வித் டிப்பிக்கல் வோல்டேஜ் லெவல்ஸ். அதில் ரொம்ப ஈஸியான படம். அதில் வந்து ஒரு ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் 11 kV, அந்த ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப்அப் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஸ்டெப்அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறக்குறைய 11 kVயை 220 kV இல்லை 132 kV அந்த மாதிரி ஸ்டெப்அப் பண்ணி அதுலேருந்து வெளில வருது ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த ப்ரைமரி டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் ஸ்டேஷனில் வச்சு அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க 33 kV. அது இந்த 33 kV ட்ராவல் பண்ணுது இல்லைங்களா, அது வந்து செகண்டரி டிரான்ஸ்மிஷன் லைன். அந்த 33 kVயை வந்து ஒரு சப்ஸ்டேஷனில் கொடுத்து அதை 11 kVயாக ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. அந்த 11 kV லைன் இஸ் கால்டு ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் லைன். அந்த ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் லைனை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து அதை 400 volt 4 wire சிஸ்டம். அதாவது டிரான்ஸ்மிஷன் எல்லாமே 3 wire சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் 4 wire சிஸ்டம். அது RYB வித் நியூட்ரல். அது கன்சியூமருக்கு போகுது. அது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். படம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக படத்தை போட்டு வோல்டேஜ் எப்படிலாம் கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. அது ஒரு ஸ்டேஜை பற்றியும் நீங்கள் விரிவாக நோட்ஸ் எழுதுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். மூணாவது, டிட்டர்மைன் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் இண்டக்டன்ஸ் பெர் ஃபேஸ் ஆஃப் ஏ 3-phase ஓவர்ஹெட் லைன் when the conductors are symmetrically and unsymmetrically spaced. எப்படி கெப்பாசிட்டன்ஸுக்கு சிமெட்ரிக்கலி அண்ட் அன்சிமெட்ரிக்கலி கேட்டிருக்காங்களோ அதேமாரி இண்டக்டன்ஸும் அதுமாரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் பேப்பரில் எய்தர் கெப்பாசிட்டன்ஸ் இல்லை இண்டக்டன்ஸ், இந்த 2 எஃபெக்ட்டும் கேட்குறதுக்கு, எக்ஸ்பிரஷன்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சிமெட்ரிக்கலி அண்ட் அன்சிமெட்ரிக்கலி இதில் கெப்பாசிட்டன்ஸ்லேயும் அதுமாரி இண்டக்டன்ஸில் சிமெட்ரிக்கலி அண்ட் அன்சிமெட்ரிக்கலி நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 4வது கொஸ்டின், எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ டபுள் சர்க்யூட் லைன் ஃபார் ஹெக்ஸாகனல் ஸ்பேசிங். ஹெக்ஸாகனல் ஸ்பேசிங்கில் கண்டக்டர்ஸ் இருக்கும்போது அதில் டபுள் சர்க்யூட் இல்லையா, மொத்தம் டபுள் சர்க்யூட்னா 6 கண்டக்டர்ஸ். இந்த ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 3, 6 கண்டக்டர்ஸ். இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஹெக்ஸாகனல். அதில் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய எக்ஸ்பிரஷன், அது ஒரு கொஷின். அடுத்தது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OH கண்டக்டர், ஓவர்ஹெட் லைன் கண்டக்டர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கண்டக்டர், அலுமினியம் கண்டக்டர் அண்ட் ACSR கண்டக்டர், பண்டில்டு கண்டக்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதுமாரி அதோட ஸ்டீல் கண்டக்டர், கேட்மியம் காப்பர், இதுமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத சேர்த்து எழுதினீங்கன்னா ரொம்ப அருமையான ஆன்சர் வரும். அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ், அதோடைய ஃபீச்சர்ஸ். இப்போ காப்பர் கேட்டிங்கன்னா காப்பருடைய ஃபீச்சர்ஸ், அலுமினியம் கேட்டால் அலுமினியோடைய ஃபீச்சர்ஸ். அது ஃபீச்சர்ஸ்னால் என்ன, அதோடைய கண்டக்டிவிட்டி, அதோடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய வெயிட்டு, அதோடைய டென்சில் ஸ்ட்ரென்த்து, அதோடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் அதோடைய லைஃப், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் டேபிள் மாதிரியே போட்டுக்கிட்டு கூட எழுதலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு உங்களுக்கு நான் இதை 5 கொஸ்டின் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது, மாடலிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், explain the performance of nominal
T pi and N condenser method of medium transmission line. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்து ஃபேஸர் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. வோல்டேஜ் ரெகுலேஷன்னா ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர், ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர், ஃபார் யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேஸர் டயக்ராம்ஸ், 3மே டயக்ராம். அந்த டயக்ராம் போட்டு அதோடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப லைன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஒரு டயக்ராமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி எப்படி, டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஒரு பவர் ஃபேக்டரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. இந்த வெக்டார் டயக்ராம் ரொம்ப சின்ன வெக்டார் டயக்ராம் தான். இந்த 3 பவர் ஃபேக்டருக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரா தி ஃபேஸர் டயக்ராம் ஃபார் எ நாமினல் ஐடி சர்க்யூட் அண்ட் பை சர்க்யூட் அண்ட் டெரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சென்டிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இது நல்லா படித்து வச்சிங்க. இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் மாதிரி தேர்ட் கொஸ்டின்ஸு. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் கரோனா? கொரோனா எஃபெக்ட், அது கொரோனா எஃபெக்ட்னா என்ன? அடுத்தது அதோடைய எஃபெக்ட்ஸ், அந்த எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கொரோனா எஃபெக்ட். கொரோனா எஃபெக்ட்னால அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது நல்லா படிச்சிங்க. ஏன்னா ஒரு பிக் கொஸ்டினில் இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கேட்கலாம். கொரோனானா என்ன, கொரோனாவை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சு வச்சேன் செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா சாக் கால்குலேஷன் அண்ட் லைன் சப்போர்ட்ஸ். இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக் அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் எ ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் அண்ட் கால்குலேட் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ் டவரில் ஆமுக்கு கீழே அந்த இன்சுலேட்டர்ஸ் வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு இன்சுலேட்டர் அக்ராஸில் ஒரு வோல்டேஜ் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கெப்பாசிட்டர் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ், சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் நல்லா படித்து வச்சிங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினில் இது ஒன்று. இந்த வோல்டேஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா படித்து வச்சு எக்ஸ்பிரஷனை. அப்புறம் அதோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோடைய ஃபார்முலா மறக்காமல் எழுதிருங்க. ஸோ ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் படம் போட்டு, ஒரு 3 இன்சுலேட்டர் படம் போட்டு V1 V2 V3 எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, டெரிவேஷன் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஷின் இது ஒன்று, இந்த ஸ்ட்ரிங் இன்சுலேட்டரில் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட ஃபைனலாக அதில் கால்குலேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஞாபகத்தில் வச்சிங்க. அதுலேயே ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறாங்க அடிக்கடி. ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறாங்க. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஒரு டைப்லேயும் ஒன்று நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க ப்ராப்ளத்தை. மூணாவது சாக் டெரிவேஷன் ஃபார் சப்போர்ட்ஸ் அட் ஈக்குவல் லெவல்ஸ் அண்ட் அன்ஈக்குவல் லெவல். சாக் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, சப்போர்ட்ஸ் 2 ஈக்குவல் லெவலில் இருக்குது. அப்படின்னா சப்போர்ட்ஸோட ஹைட் 2 சமமாக இருக்கும். அப்போ சாக் வந்து உங்களுக்கு சென்டரில் இருக்கும். அப்போ அந்த சாகோடைய ஈக்குவேஷன். அதே இது ஹில் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கீழே இருக்கும், ஒரு சப்போர்ட் மேலே இருக்கும். ஏன்னா சரிவாக இருக்கு இல்லையா, மேடாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டோட லெவல் டிஃபர் ஆகும். அப்போ அதில் எப்படி சாக் இருக்குது, இந்த 2 சாகோடைய டெரிவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஐஸ் லோடிங் எஃபெக்ட், ஐஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதில் லோடிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே படித்து வச்சிங்க. ரைட்டுங்களா? நாலாவது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா போட்டிங்க இல்லையா, அது எப்படி ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சினா என்ன, அது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அது எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பை இன்க்ரீஸ் இன் தி லெங்த் ஆஃப் கிராஸ் ஆர்ம் இதெல்லாம் இருக்குது. அதில் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி கார்டரிங் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு டைட்டில்லையும் நோட்ஸை வந்து எழுதுனீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத மறக்காமல் படிச்சிங்க. எப்படி ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத படிச்சிங்க. அடுத்தது ஃபைனல் கொஸ்டின், டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். இந்த போர்சிலின் இன்சுலேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்சிலின் இன்சுலேட்டரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது. நிறைய டெஸ்ட் இருக்குது, ரொட்டீன் டெஸ்ட்டு, சாம்பிள் டெஸ்ட் நிறையவே இருக்குது. அது ரொம்ப படிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி டெம்பரேச்சரில் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, கிராக் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறாங்க, ஏதாவது போரஸ் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறாங்க, மேலே உள்ள அந்த பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, கிளாஸி சர்ஃபேஸ், அது ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, அது எவ்வளவு டாப்பில் வந்து எவ்வளோ லோடு வந்து விஸ்டாண்ட் பண்ணும், எவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரென்த்தை விஸ்டாண்ட் பண்ணும், இது எல்லாமே
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியே இருக்கும், ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் நிற்கும். ஏன்னா ஒரு பெருசாக அதை வந்து நம்ம அந்த ப்ரொசீஜர், அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜரை நம்ம பெருசாக ரொம்பலாம் ஞாபகப்படுத்திக்க வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு டைம் படித்து அப்படியே மனசில் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சமயத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்து வரும். இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், ஒரு டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்றது. ஓகேங்களா? இது 3rd யூனிட் கம்ப்ளீட்டட். அடுத்தது 4th யூனிட் யூஜி கேபிள்ஸ், அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ். அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸில் ரொம்ப அடிக்கடி கேட்குறது நிறைய கொஸ்டின் பேப்பரில் மெத்தட்ஸ் ஆஃப் கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ், டயக்ராம் அண்ட் ஈக்குவேஷன். வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேடிங்? அது வந்து டயக்ராம் போட்டு அது ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் ஃபார் தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ சிங்கிள் கோர் கேபிள். கெப்பாசிட்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய எக்ஸ்பிரஷன் ஒரு சிங்கிள் கோர் கேபிள். அப்போ நீங்கள் அதையும் படித்து வச்சிங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஜி கேபிள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஜி கேபிள் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் சில நேரம் சிங்கிள் கோர் கேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம், இல்லைனா வந்து 3 கோர் கேபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம். அது ஜென்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கண்டக்டர், அதுக்கு மேலே வந்து இன்சுலேஷன்ஸ் எப்படி வச்சுருக்காங்க, அப்புறம் மேலே வந்து இந்த லெட் ஷீட் எப்படி இதுக்காக வச்சுருக்காங்க, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன்ஸு, அது லெட் ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்மரிங், அப்புறம் வெளியில் ஒரு இன்சுலேஷன் சர்விங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த லேயர் பை லேயராக ஒரு லேயராக நீங்கள் வந்து படத்தை போட்டு அந்த லேயர் ஒரு லேயரும் என்ன அப்படின்றது மார்க் பண்ணிவிட்டு சப்டைட்டில் கொடுத்து ஒரு லேயராக எழுதுங்க. கண்டக்டர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், இது ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு, இது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சிங்க. அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஏ சிங்கிள் கோர் கேபிள். இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது நல்லா இந்த 3 டைட்டில் இருக்கு இல்லையா, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஏ சிங்கிள் கோர் கேபிள். இதையும் படித்து வச்சிங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பெல்டட் கேபிள். ஆக்சுவலாக கேபிளில் வந்து நான் இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன், பட் படம்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பெல்டட் கேபிள், ப்ரெஷர் கேபிள், ஆயில் ஃபீல்டு கேபிள், இதுமாரி நிறையா இருக்கும். வேக்யூம் கேபிள். இதெல்லாம் கொஞ்சம் படத்தை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்கள் கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த ஸ்கெட்சு நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த கேபிள், பெல்டட் கேபிள், ஆயில் ப்ரெஷர் கேபிள் அண்டு ஏர் ப்ரெஷர் கேபிள், இது மாதிரி கேபிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ், டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு என்னென்ன கேபிள்ஸ் பயன்படுத்துகிறோம், அது எப்படி இருக்கும் அப்படின்றத படத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்கள் படத்தை வச்சே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம், அதோடைய ஃபீச்சர்ஸை பற்றி எழுதலாம் நீங்கள். அதனால் நான் சொல்லியிருக்கிறது பெல்டட் கேபிள்னு சொல்லியிருக்கிறேன். பட் இதிலே நீங்கள் வந்து நீங்கள் ப்ரெஷர் கேபிளே சேர்த்துக்கலாம். சரிங்களா? ப்ரெஷர் கேபிளில் ஆயில் ஃபீல்டு கேபிள் அண்டு வந்து ஏர் ப்ரெஷர் கேபிள் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். பட் இது மட்டும் இல்லை, அதையும் சேர்த்து படிக்கலாம். ஓகேங்களா? 4th யூனிட்டை முடிச்சிட்டோம். அடுத்து 5th யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ், வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் நியூட்ரல் கிரவுண்டிங். கிரவுண்டிங் வந்து சிஸ்டம் கிரவுண்டிங் அண்டு நியூட்ரல் கிரவுண்டிங் அப்படின்றத படிச்சிருக்கோம். இந்த நியூட்ரல் கிரவுண்டிங் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின்ங்க. அதில் நியூட்ரல் கிரவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிரவுண்டிங், ரியாக்டன்ஸ் கிரவுண்டிங் அதுமாரி இருக்குது. அந்த ஸ்கெச்சஸ் ரொம்ப முக்கியம். படத்தை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அது ரொம்ப முக்கியம். படம் இல்லாமல் நோட்ஸ் எதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் படங்களை நல்லா போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து படத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதிட்டு அதை எழுதுங்க. இந்த கிரவுண்டிங், நியூட்ரல் கிரவுண்டிங் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5th யூனிட். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எக்யூப்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன். அதாவது சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ், அதை நல்லா ஞாபகம் வச்சு படிங்க. சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், பொதுவாக சப்ஸ்டேஷன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஒரு சப்ஸ்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சசரிஸ் பயன்படுத்துவாங்க. சர்க்யூட் பிரேக்கர்ஸ், லைட்டிங் அரஸ்டர்ஸ், இது எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு லிஸ்ட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ரிலேஸ், லைட்டிங் அரஸ்டர்ஸ், ஐசோலேட்டர்ஸ், பிரேக்கர்ஸ், இது மாதிரி நிறையா இருக்கும் ஒரு சப்ஸ்டேஷனில். டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் சப்டைட்டில் போட்டு அந்த ஒரு சப்ஸ்டேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக எழுதலாம். இது உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது கிராஃபிக்கல் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் எக்கனாமிக்கல் சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர். அதாவது கெல்வின்ஸ் லா ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. கெல்வின்ஸ் லாவில் தான் வந்து எந்த கண்டக்டர் சைஸுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். அதாவது சைஸ் ஆஃப் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் காஸ்ட் அதிகமாகும். சைஸ் ஆஃப் கண்டக்டர் குறைஞ்சின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எனர்ஜி லாஸ் அதிகமாகும்.
ஒரு ஒரு பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் கண்டக்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் காஸ்ட்டு அதிகமாகும். சரி, என்னடா அதிகமாக போகுது அப்படின்னு நீங்கள் குறைச்சிங்கன்னா, கண்டக்டர் சைஸை குறைச்சிங்கன்னா எனர்ஜி லாஸ் அதிகமாகும். அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனில் எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கலாக பண்ண முடியும், அதான் எக்கனாமிக்கல் சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் சைஸ், எக்கனாமிக்கல் சாய்ஸ் ஆஃப் கண்டக்டர் சைஸ் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெல்வின்ஸ் லா இருக்குது. அந்த கெல்வின்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு கர்வ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு கர்வ் வந்து பேரபோலா மாதிரி வரும். அது ரிசல்டன்ட் கர்வ் ஒன்று வரும். அந்த கர்வை போட்டுங்க, கெல்வின்ஸ் லா எழுதிங்க. அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதையும் நல்லா படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது சிங்கிள் பஸ் பார், டபுள் பஸ் பார், ரிங் பஸ் பார் சிஸ்டம். பொதுவாக வந்து பஸ் பார் சிஸ்டத்தில் சிங்கிள் பஸ்ஸில் வழியாக வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டபுள் பஸ் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அப்புறம் ரிங் பஸ் அப்படின்ற சொல்கிறது, இதெல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கொஷின்ஸில் நிறையாவே கேட்கலாம் அதை பற்றி. பஸ் பாரை பொறுத்த வரைக்கும் பஸ் பாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பஸ் பாரில் அதில் என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, அதில் லைட்டிங் ஹாஸ்ட் எப்படி அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஐசோலேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் பஸ் பார் சிஸ்டத்தில் எப்படி வந்து ஃபீடர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத நீங்கள் டயக்ராம் போட்டு சொல்லலாம். அதுமாதிரி டபுள் பஸ் பார் சிங்கிள் பஸ் பாரை விட டபுள் பஸ் பாரில் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம். டபுள் பஸ் பார் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது. அடுத்து எதோட பெட்டர் பார்த்தீங்கன்னா ரிங் பஸ் சிஸ்டம் இதோட ரெண்டுதோட ரொம்ப அட்வான்டேஜ். அதாவது இது எல்லாமே என்னென்னா, ஆக்சுவலாக வந்து இந்த இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம்னா ஆல் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் ஆர் கனெக்டட் இன் காமன் பஸ். அதுதான் முக்கியம், அதான் கிரிட் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா ஜெனரேட்டிங் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் கிரிட் கனெக்ஷன் சொல்லுவோம். அது வந்து அதோடைய அட்வான்டேஜ் தான், அதான் இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அதுமாரி இந்த 3 பஸ்ஸஸ், சிங்கிள் பஸ் பார், டபுள் பஸ் பார் அண்ட் ரிங் பஸ் சிஸ்டம் டயக்ராம் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது கம்பேர் ஹெச்விடிசி அண்ட் ஹெச்விஏசி. இதில் நான் இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹெச்விடிசியை நல்லா படிச்சிங்க. நீங்கள் ஹெச்விஏசி ஒரு பக்கம் கம்பேரிசன் இருக்கட்டும், ஹெச்விடிசியில் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கும். என்னென்னா மோனோபோலார் லிங்க்கு, பைபோலார் லிங்க்கு அண்ட் ஹேமோபோலார் லிங்க். இந்த 3த்தையும் நல்லா படிச்சிங்க. ஸ்கெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த எப்படிலாம் வந்து ஹெச்விடிசி தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஏசி டிரான்ஸ்மிஷனோட ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் பெட்டர் அப்படி பல விஷயங்களில். பட் வந்து நம்ம நேரடியாக வந்து டிசியை வந்து ஜெனரேட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் ஏசியை நம்ம ஜெனரேட் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்காக அதை டிசியாக மாற்றுறோம். அப்படி டிசியாக மாற்றி அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். 3 விதமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதுதான் நான் சொல்கிறது, மோனோபோலார் லிங்க்கு, பைபோலார் லிங்க் அண்டு ஹேமோபோலார் லிங்க் அப்படின்னு 3 சொல்கிறோம். அந்த 3 படத்தையும் நல்லா படித்து பார்த்தேன். அதாவது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹெச்விடிசி லிங்க்கு, அந்த படத்தை நல்லா போட்டு நோட்ஸ் எழுதிங்க. இதில் நான் பிரிண்ட் பண்ணல, இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹெச்விடிசி லிங்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் இந்த கம்பேரிசன், ஹெச்விடிசிக்கும் ஹெச்விஏசிக்கும் உள்ள கம்பேரிசன். இந்த லாஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கண்ட்ரோல். டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேப்பிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஓஎல்டிசி இதை எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து சின்ன கொஷின்ஸை, சின்ன அப்ளிகேஷன், அதாவது மெத்தட்ஸ், அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து பார்த்துங்க. அப்புறம் இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். அதாவது இதில் நான் குறிப்பில்லைனாலும் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதில் அந்த ஃப்ளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது எஸ்விசி, அப்புறம் இந்த யூபிஎஃப்சி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா படிச்சிங்க. ரைட்டா? அதில் வந்து டிஎஸ்சி இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சிங்க. ஏன்னா இதில் வந்து இந்த 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய கொஷின்ஸ் இதில் இருக்குது. அதில் நான் இப்போ குறிப்பிட விட்டுருக்கிறது ஹெச்விடிசி லிங்க்கு, அது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ஃபேக்ட்ஸுக்கு கீழே சம் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் டிவைசஸ், அந்த ஃபேக்ட்ஸ் டிவைசஸ் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத படத்தை போட்டு நீங்கள் எழுதிங்க. அதை நான் இதில் எழுதலைனாலும், இதில் நோட் பண்ணலைனாலும் நான் உங்களுக்கு அதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றி. வர 18ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாமினேஷனை நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னு உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி.